ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்ன தமிழ் எக்ஸாம் அருமையாக பண்ணிட்டீங்களா? எல்லாம் செய்கலாம் செம்மையாக இருந்துச்சு போல். உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் பக்கம் வந்துட்டிங்கன்னா நம்ம அழகாக ரிவிஷன் முடிச்சிடலாம், சரியா? ஸோ இங்கிலீஷ்க்கு நமக்கு நம்ம கையில் அதிகமான நாட்கள் இருக்குது. இதில் 4.5 நாள், சரியா? இந்த 4.5 நாளில் 4.5 டேஸில் நீ ஒன்றுமே படிக்காதவங்களா இருந்தால் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிளானை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 85, 75, 95 இதை கண்டிப்பாக உன்னால் எடுக்க முடியும், சரியா? ஸோ 4.5 டேஸில் 2 டேஸ் நம்ம படிக்க போகிறோம், 2 டேஸ் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த ரிவிஷன் கூட நீ என்ன லாஸ்ட் மினிட்ல படிச்சிருக்கியோ அதை வந்து உன்னோட மைண்டில் தக்க வச்சுக்கிறதுக்காக தான், சரியா? ஸோ 4 நாள் பிளான் என்ன மாதிரி தரமாக இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு காட்ட போறீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? நமக்கு 4.5 டேஸ் இருக்கா? இந்த 4.5 டேஸ் நான் இப்போ படித்தா என்னால் 85 வாங்க முடியுமா, 95 வாங்க முடியுமா, இல்லை 50, 60 கண்டிப்பாக முடியும். சொல்கிறத கேளு. இந்த 4.5 நாள் அப்படின்றது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதிகமாக டைம் கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வருமோ? சான்ஸே கிடையாது. ஸோ தமிழ் நமக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் ஈஸியாக வரப்போகுது, ஓகேவா? நீங்கள் லாஸ்ட் மினிட் ஸ்டடி பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன் ஆஃப் த டாப்பராக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஆவரேஜில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 50 மார்க்ஸ் என்னால் எடுக்க முடியும், அதுலேருந்து நான் 70, 80 போக முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த 3 கேட்டகரிக்கும் சேர்த்து தான் இந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாமாடா? வாங்க. இந்த 4 நாள் நீ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணனா உனக்கு 95+ கிடைக்கும். அண்ட் எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 11லேருந்து, ஸோ 11th மார்னிங் தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு. 5 மணி வரையும் நீ சிறப்பாக உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணு, ஓகேவா? ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஃபோன் பார்க்கறது எல்லாத்தையும் நீ அந்த டைமில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 11th ஈவினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ரிவிஷனை. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் பிஃபோர் த டே, சரியா? ஸோ 15 நம்ம முடிச்சிருவோம். 16 எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம வந்து 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிக்கணும், அப்படி தானே? 4 மணிக்கு படிப்பேன், 5 மணிக்கு படிப்பேன். அந்த டைமில் உனக்கு ஏதாவது டவுட் வந்தால் கூட அப்பையும் நம்மளோட லைவ் செஷன் நடக்கும், ஓகேவா? ஸோ 11லேருந்து 16 வரைக்கும் இந்த பிளான்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ 4 நாள் அப்படிங்கிறத விட நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இது படி பார்த்தா. ஸோ எவ்ரி டே வி ஹாவ் லைவ் செஷன் கண்ணா. ஸோ அந்த லைவ் செஷன் என்ன அப்படிங்கிறத நான் குட்டியாக அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ லைவ் செஷன் எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க முடியாது அப்படின்னா நீ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண. ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணும்போது உனக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா நீ லைவ் செஷன் வந்துடு, ஓகேவா? ஸோ ரெண்டுமே உனக்கு அக்செப்டபிள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் 11th என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஈவினிங் நான் சொன்னேன் இல்லையா, நீ என்ன வேணா பண்ணு. அந்த ஆஃப்டர்நூன் 1லேருந்து 5 வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். ஸோ 5க்கு நீ ஸ்டார்ட் பண்ணி 8:30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னு பார்த்தா நம்மளோட ப்ரோஸ் அண்ட் போயம்ல இருக்க 2 மார்க்ஸ் படிக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, புதுசாக ஒன்று போய் நீ படிச்சேன்னு நினச்சிக்கோ. இப்போ நீ வந்து எக்ஸாம் டேட்டில் இருக்க. ஸோ புதுசாக ஒன்று போய் நீ படிக்கும் போது, தெரியாத கான்செப்டை படிக்கும் போது அதிக டைம் எடுக்கும். அதனால என்னெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் பீரியடில் ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தெரியாததை ஓகே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்மளால படிக்க முடியும், ஓகே? ஸோ நீ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உனக்கு தெரிஞ்ச 2 மார்க்ஸ் நல்லபடியாக படிச்சிரு, ஓகேவா? ஸோ ப்ரோஸ் அண்ட் போயமில் இருக்கிற 2 மார்க்ஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு அந்த 2 மார்க்ஸை படிச்சுட்டு எப்படியும் நீ ஒரு ஆல்ரெடி நீ தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டட் தான். அது எல்லாத்தையும் உன்னால் வந்து ஒரு 2 hours 2.5 கவர் பண்ண முடியும். ஸோ அப்படி அதை முடித்ததுக்கப்புறம் 9 to 10, ஸோ 1 hour நீ என்ன பண்ண போகிற, படித்ததை ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் உன்னை ரிவைஸ் பண்ணுன்னு சொல்ல, ஜஸ்ட் ஓகே ப்ரமோட்டட் த யங் சீகல் அப்படி ஓகே இதுதான் ப்ரமோட் ஆச்சு, அப்புறமாட்டி யார் வந்து அந்த டோரை ஸ்லாம் பண்ணது, ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாரு. நீ படித்த கொஸ்டினை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிப்பார். ஸோ இங்கே நமக்கு 3 hours போயிடுச்சா? ஸோ இந்த 3 hours நீ படித்ததை நைட் ரிவைஸ் பண்ணிவிட்டு தூக்கு. இது எப்போவுமே இந்த ஹேபிட் வச்சுக்கோ. அன்னன்னைக்கு படிக்கிறதா அன்னைக்கு நைட்டும் நீ ரிவைஸ் பண்ணு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 1/2 an hourக்கு ரிவைஸ் பண்ணனா நம்ம விச் மீன்ஸ் நம்ம லேட்டாக படித்தாலும் நம்மளோட ஷார்ட் மெமரியில் அது ஸ்டோர் ஆயிரும், ஓகே? ஸோ எக்ஸாமுக்கு உன்னால் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஓவர். செகண்ட் டே பார்க்கலாமா? ஸோ செகண்ட் வந்து 12th மார்னிங் 10 o'clock. நீ எப்படியும் 9 o'clock எந்திரிச்சிடுவ, கரெக்டாக? ஆமாம் தானே? 9 o'clock எந்திரிச்சிடுவல. ஸோ 9 o'clockலேருந்து 10
10 o'clock, which means உன்னோட சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு 10 o'clock புக் எடுத்துட்டு உட்காந்துடணும். 10 o'clock to 12 o'clock நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 marks படிக்க போகிறோம். ஸோ த ப்ரீவியஸ் டே நம்ம 2 marks படிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் 5 marks ஃப்ரம் ப்ரோஸ் அண்ட் போயம். ஸோ சப்ளிமெண்ட்ரி பார்ட் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா சப்ளிமெண்ட்ரி பார்ட் நீ மெமரைஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது, நீ அந்த ஸ்டோரியை தான் படிக்க போகிறோம். ஸோ அது ஃபாலோயிங் டேஸில் நம்ம பார்த்துடலாம். சரியாடா? ஸோ இப்போ 5 marks நம்ம முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் இப்போ 12 o'clock நீ அதை முடிச்சுட்ட, 2 hours முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கணுமா, தூங்கிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோ. தென் 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 3 o'clock வரையும் நீ வந்து சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். சரியா? ஸோ இதுக்கு தனியாக ஒரு பீரியட் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பார்ட் எல்லாமே நீ மெமரைஸ் பண்ண பார்ட். பட் இது வந்து நீ தெரியல அப்படின்னா லைன் பை லைன் புக்கில் படிச்சுப்பார். ஸோ அதுதான் நமக்கு சப்ளிமெண்ட்ரியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டோரியோட ஆர்டர் அப்படிங்கிறது சப்ளிமெண்ட்ரியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு 8 marksஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து 5 marksஸாக இருக்கட்டும் அந்த ஃபுல் மார்க் நம்மளால் எடுக்க முடியும். சரியா? ஸோ இந்த 2.5 hours நீ என்ன பண்ணணும் சப்ளிமெண்ட்ரி முடிச்சலாம். நெக்ஸ்ட் ஒரு half an hour ஒரு 1 hour கூட இங்கே பிரேக் இருக்கு. 3 to 5 2 hours பிரேக் இருக்கா? அந்த 2 hours பிரேக்கில் நீ படிக்கணும்னா படி, அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுமா அந்த மாதிரி கூட ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வா. ஓகே கண்ணா? இப்போ 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 o'clock வரை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா நீ இந்த ப்ரீவியஸ் டே படிச்சிருப்பல அந்த கண்டென்ட்டையும் அண்ட் அந்த டேயில் படிச்சிருப்பல அந்த கண்டென்ட் ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக ரிவைஸ்ன்னு நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நீ லாஸ்ட் மினிட் ஸ்டடி பர்சனாக இருந்தால் கூட இந்த ரீகால் பண்ணுற செஷன் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம படிக்கிறதே லாஸ்ட் மினிட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா? ஸோ லாஸ்ட் மினிட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக நடந்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ரீகால் பண்ணும் போது அது நம்ம ஷார்ட் பிரெயினில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிரும். விச் மீன்ஸ் நம்ம அன்னைக்கு மட்டும் பண்ண போகிறதில்ல, அன்னைக்கு நைட்டும் பண்ண போகிறோம் ரீகால், நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த 2 days முடிஞ்சிச்சா? தேர்ட் டே 13th என்ன பண்ணலாம் தெரியுமா? அதே 10 மணிக்கு எந்திரிக்கிறியா? 10 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு 10 மணிக்கு புக் எடுத்துரும். ஓகேவா? 10லேருந்து 12க்கு கிராமர் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராமர் ஈச் டாபிக் நீ என்ன பண்ணலாம் பார்த்தா 20 minutes ஸ்பெண்ட் பண்ணணும்டா. ஸோ ஒரு வாட்டி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அது நமக்கு புரியதான் செய்யும். பட் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும் அப்படிலாம் நமக்கு வந்து மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் ஈச் டாபிக் நம்ம என்ன பண்ண போகிறோம் 20 minutes ஆகுது நம்ம உட்காந்து கண்டிப்பாக அதை படித்தே ஆகணும். 25 minutesக்கு மேலே உனக்கு போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உனக்கு ஏதோ டவுட் இருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு நம்மளோட கிராமர் செஷன் இருக்கும். சரியா? ஸோ இங்கே பாரு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன டைமிங் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் டே நம்மளோட செஷன்ஸ் வந்து உனக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல்லே போஸ்ட் ஆகும், கம்யூனிட்டிலையும் எல்லாத்துலேயுமே போஸ்ட் ஆயிரும். ஸோ அதை நீ மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா கண்ணா? ஸோ கிராமர் ஈச் டாபிக் நம்ம 20 minutes படிக்க போகிறோம். அதுலேயே நமக்கு 4 to 5 topics கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோ. 2 to 4 o'clock நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கம் வரும் இல்லையா? ஸோ அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக ஸ்கில்டு பேஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸ்கில்டு பேஸ்ட் கொஸ்டின்னா என்னது? நம்மளோட செக்ஷன் பார்ட் 3ல செக்ஷன் 4 லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், தென் நமக்கு வந்து ஸ்பாட் த எரர் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அந்த செக்டார் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பீரியட் வச்சு நீ ஒர்க் பண்ணனா உனக்கு எந்த மிஸ்டேக்குமே நடக்காது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம படிக்கும் போது மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட் பிளானாக இருந்தாலும் இட் வில் பி பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ இதை முடிக்கிறோம், ஸ்கில் பேஸ் முடிக்கிறோம். தென் 6 PM-லேருந்து 9 o'clock வரையும் விச் மீன்ஸ் நம்ம 1 mark கவர் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம 1 markே வரும். ஸோ நான் உனக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ இப்போ நான் சொன்னது எல்லாமே உனக்கு ஒரு பார்ட் ஒரு 50-50ஆவது நீ தெரிஞ்சு வச்சிருப்ப இல்லையா? தெரிஞ்சதை எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு அப்படின்னா நம்ம ஒரே நாளில் நிறைய படித்த மாதிரி இருக்கும். ஸோ தெரியாததுக்கு நம்ம 1 day கூட டைம் எடுத்துக்கலாம். சரியா கண்ணா? ஸோ ஃபுல் 1 mark படிக்க போகிறோம். அந்த 1 markல கூட இப்போ 6 to 9 3 hours இருக்கா? ஃபஸ்ட்டு 1 hour நீ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு. ஸோ இட் கேரி 6 marks. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் புக் பேக் தான் கேட்க போகிறாங்க. நமக்கு அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்ல. ஸோ 1 hour கண்டிப்பாக நீ அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிற. நெக்ஸ்ட்டு 2 hours பார்த்தோன்னா ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 7 to 14. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ டென்சஸ் இருக்குது, லிங்கர்ஸ் இருக்குது, சிங்குலர், ப்ளூரல், காம்பவுண்ட் நவுன்ஸ்,
காம்பவுண்ட் வேர்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் நீ என்ன பண்ண போற 2 hours ஸ்பெண்ட் பண்ண போற. ஸோ டோட்டலாக நமக்கு 3 hours இங்கே கண்டிப்பாக வேணும். பார்ட் 1க்கு 1 mark தானே, அவ்வளோ நேரம் நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த 1 markல நீ தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஸோ ஸ்டார்டிங்கே சில பேர் 1 markல எழுதி டைம் சேவ் பண்ணலாம் நினைப்பாங்க. ஸோ அங்கே மினிமம் நீ என்ன பண்ணணும், 14க்கு அட்லீஸ்ட் ஒரு 12 10ஆவது எடுக்கணும். அதுக்கு கீழே போச்சுன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க இவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே தப்பாக எழுதிட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம மேலே வந்து இவாலுவேட் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். சரியா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நீ 1 markல கண்டிப்பாக 13 14 இல்லைனா 11ஆவது எடுக்கணும். ஸோ இந்த 4 markக்குள்ளே ஏதாவது எடுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக 14 out of 14 எடுக்கணும்னா இந்த 3 hours கம்பல்சரியாக நீ படிச்சுதான் ஆகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 14th டே. இந்த 14th டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா 14th on 3rd என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா we are going to have from 10 to 12 இதில் ரீகால். என்ன ரீகால் பண்ண போகிறோம், நம்ம வந்து 2 marks படிச்சிருக்கோம். சரியா. 2 marks படிச்சிருக்கோம், 5 marks படிச்சிருக்கோம், சப்ளிமெண்ட்ரி படிச்சிருக்கோம், அண்ட் அகெயின் we have completed the 1 mark skill based question. இது எல்லாத்தையும் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 1/2 an hour. சரியா. ஸோ ஒரு 1/2 an hourக்கு நீ அப்படியே லைட்டாக கோ த்ரூ பண்ணு. என்னென்ன ஓகே ஒரு பேஜை திருப்பி பாரு, ஒரு லெசனாக பாரு, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிச்சிருக்கனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஸோ இது அங்கே போயிடும். நெக்ஸ்ட் 2 to 4 சப்ளிமெண்ட்ரியோட 8 marks கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக நீ சப்ளிமெண்ட்ரியோட 5 marks கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிற 8 marks வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியா. நெக்ஸ்ட் 6 to 9 கம்ப்ளீட் ரிவிஷன், விச் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா இங்கேயே உங்களோட செஷனை முடிச்சிருவீங்க. ஸோ நீ என்னென்னலாம் படிக்கணுமோ அப்படின்றத இங்கேயே முடிச்சிடலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி உனக்கு எங்கே ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அங்கே என்ன பண்ண போகிற புக் பேக்கை லைட்டாக திருப்பி பாரு. புக் பேக்னா நம்ம ஸ்கில்டு பேஸ்ட் கொஸ்டின் தான் சொல்கிறேன். அது கூட நீ என்ன பண்ணலான்னு பார்த்தா நம்மளோட விச் மீன்ஸ் இந்த டைம் இருக்கிற ஏரியாவில் ஓகேவா அங்கே வந்து ஒரு நோட் எடுத்துக்கோ. இந்த சைடு ஃபுல்லாக லெசன் பேர், இந்த சைடு ஃபுல்லாக ஆத்தர் பேர், இந்த சைடு ஃபுல்லாக போயம் நேம் அண்ட் போயட் நேம். சரியா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுக்கோ. உனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு வந்து வேணாம் ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு கேட்டேன்னா நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பென்சில் எடுத்து அழகாக எல்லா ஆத்தர் நேமையும் எழுதி வச்சுக்கணும். ஸோ ஆத்தர் நேம் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறது தான் இட்ஸ் கம்பல்சரி. நீ ஆத்தர் நேம் எழுதினால இன்ட்ரோடக்ஷனில் கண்டிப்பாக உனக்கு அதுக்கு 1 mark இருக்கு. சரியா. ஓகேவா. ஸோ இது முடிச்சிட்டோமா. இங்கே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 6 மணிலேருந்து 14ஆம் தேதி 6 மணிலேருந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ரிவைஸ்னால் படித்ததை திரும்ப 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 படிக்கும் போது ஷார்ட் பீரியடில் படித்தாலுமே நம்மளால் ஈஸியாக எக்ஸாமில் 85 to 95 வாங்க முடியும். ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா. ஸோ இப்போ இது வரைக்கும் படித்து முடிச்சிட்டோமா. 6லேருந்து 9 வரைக்கும் நான் கம்ப்ளீட் ரிவிஷன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ஃபஸ்ட்டு 2 marks 5 marksன்னு தனித்தனியாக படித்தோம். இப்போ ஒரு ப்ரோஸ் எடுத்தனா அதில் இருக்க 2 mark 5 mark, போயம் எடுத்தனா 2 mark 5, சப்ளிமெண்ட்ரி எடுத்தனா 5 mark 8 mark. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட்டாக முடிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறேன் all 3, செகண்ட் யூனிட் எடுக்கிறேன் all 3, அந்த மாதிரி ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி இப்படி படிச்சுட்டு போனேன்னா நீ அங்கே பிடிபிட்டா படித்ததை இப்போ மொத்தமாக நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் அதிகமாக ரீகால் பவர் இருக்கும். சரியா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நோட்ஸையும் எடுத்துக்கோ. ஸோ இந்த 14th டே அன்னைக்கு உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால நம்ம செஷனில் 12 hours லைவ் மேரத்தான் இருக்குது. ஸோ அந்த 12 hour எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தா மார்னிங் 9 AM to 9 PM வரைக்கும். ஸோ என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்கோ ஸோ நான் உனக்கு சொல்லிடுவேன். இந்த பாட்டில் இது பார்க்க போகிறோம், மார்னிங் இது, ஆஃப்டர்நூன் இது, தென் ஈவினிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் உனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு எங்கெல்லாம் இப்போ நீ ப்ரீவியஸாக 2 நாள் படிச்சிருக்க, எங்கெல்லாம் டவுட் இருக்கோ என்ன மாதிரி டவுட் இருக்கோ அந்த செஷனுக்கு வா. அதுக்கு மட்டும் நான் சொல்லலை, உனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீ அப்போ செஷனுக்குள்ளே வந்து தைரியமாக உன்னோட டவுட்டை கேட்டு சால்வ் பண்ணிக்கோ. சரியா. ஸோ 12 hour மேரத்தான் செஷன் இருக்குது. புக் பேக் பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலாக பிஃபோர் த எக்ஸாம் டே. ஸோ பிஃபோர் த எக்ஸாம் டே ரொம்ப 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 முக்கியமான நாள். சரியா. நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ரிவிஷன் வந்து இப்போ கொஞ்சம் அந்த பிரேக் எடுக்கிற டைமில் என்ன பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணி படிப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும். ஓகேவாடா. ஸோ மார்னிங் 10 o'clockலேருந்து 12 o'clock ஃபுல் கிராமர் ரிவைஸ் பண்ண போகிற. நீ அந்த ப்ரீவியஸ் டேவே ப்ரோஸ் போயம் 8 marks 5 marks 2 marks எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கிராமர் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லஞ்ச் முடியுதா. ஸோ 2லேருந்து 4 o'clock வரை பார்ட் 4. சரியா. ஸோ பார்ட் 3ல செக்ஷன் 4 ஸ்கில்டு பேஸ்ட் கொஸ்டின் நான் சொன்ன இல்லையா, லெட்டர் ரைட்டிங், அந்த பார்ட் எல்லாமே ரிவைஸ் பண்ண போகிறோம். இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் 6லேருந்து 8 வரைக்கும் 1 mark, 8லேருந்து 9 வரைக்கும் மெமரி போயம் படிக்க போகிறோம். ஸோ மெமரி போயம் நம்ம எனக்கு என்ன இருக்குது 1 3 5 6 இது எல்லாமே. ஓகேவா. ஸோ ஆர்டராக எதுக்காக இந்த ஆர்டர் பார்த்தோன்னா
அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காலையில் கொஞ்சம் மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதுவே சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் ரொம்ப டல்லாகிடுவோம், தூங்கு மூஞ்சாயிருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கு. ஓகேவா கண்ணா? ஸோ அன்னைக்கு லைவ் செஷன் பார்த்தோன்னா புக் பேக் எக்ஸசைசஸ் விச் மீன்ஸ் அந்த நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. ஸோ புக் பேக்லேருந்து என்ன மாதிரி ஸ்கில் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும் அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் பேப்பர் டிஸ்கஷன் நடக்க போது ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2021 25 வரைக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே பிஃபோர் த டே லைவ் நடக்கும். சரியா? ஸோ இப்போ எக்ஸாம் அன்னைக்கு காலையில் வந்துட்டோம், நீ நல்லா படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்ட. இங்கே பாரு, ஸோ இந்த நாள் அன்னைக்கு இந்த 15ஆம் தேதி 9 மணிக்கு உன்னோட ரிவிஷன் க்ளோஸ் ஆயிடணும். அதுக்கு மேலே டைம் எடுத்து படிக்காத. ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம தூங்கி விழவே கூடாது. நீ பர்ஃபெக்டாக உன்னோட பாடி ஹெல்தி கண்டிஷனை வச்சுக்கிட்டாதான் எக்ஸாம் அன்னைக்கு மைண்டு ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும். சரியா கண்ணா? ஸோ 16th அன்னைக்கு நீ என்ன பண்ண போகிற, காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சுக்கோ. பட் நம்மளோட செஷன் வந்து 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிற பர்சன்னா தாராளமாக செஷன் வரலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் 5 o'clock எந்திரி. 5 to 8 எப்படியும் நீ 9:30க்கு தான் எக்ஸாம் ஹாலுக்கு போக போகிற, கரெக்டாக? ஸோ 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிற, இல்லைன்னா ரிவைஸ், உனக்கு எந்த டேர்ம் வேணுமோ வச்சுக்கோ. ஸோ கிளான்ஸ்னால் அப்படியே லைன் பை லைன் ஒன்று ஓகே இது வரைக்கும் ஓகே 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 உன்னோட மைண்டு வந்து நீ கொஸ்டின் சொல்லும் போதே உன் மைண்டுக்கு ஆன்சர் வரணும், அதுதான் நமக்கு கிளான்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளான்ஸில் நீ என்ன பார்க்கலான்னா நம்மளோட 2 marks 5 marks and 8 marks ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி முடிச்சுடு. அதுக்கப்புறம் ஸோ இதுக்கே உனக்கு எப்படி 1 hour ஆயிரும். ஸோ கிராமர் ஒரு 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கில்டு பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, தென் வந்து போயம் இருக்குது, அதெல்லாம் இங்கே வச்சுக்கோ. ஃபைனலாக 7:30க்கு சரியா நீ அப்போ முடிக்கணும். கண்டிப்பாக உன்னோட ரிவிஷனை அந்த கிளான்ஸ் பீரியடை வந்து நீ முடிச்சே ஆகணும். ஸோ அப்படி முடிக்கும் போது ஓகே நான் எக்ஸாமுக்கு ரெடிடா, என்ன கேட்டாலும் நான் எழுத வேண்டாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நீ எக்ஸாம் போகலாம். சரியா? ஸோ இந்த 4.5 days ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 85 to 95 கன்ஃபார்ம். நீ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் எழுதிட்டேன்னு வச்சுக்கோயேன் 95 above வாங்கலாம். ஓகே? ஸோ இது கூட நம்ம ஆல் த டே லைவ் செஷன் போகிறோம். ஸோ எல்லா நாளும் அப்படின்னு சொல்லும் போது பிரேக் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது, கவலையே படாத. ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகே, குட் பை.